குக்கு வித் கோமாளியில வார வாரம் ஏதாச்சும் புதுசா பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளிக்கு போட்டியா இப்ப டாப்பு குக்கு, டூப்பு குக்கும் வரப்போகுது. கிட்டத்தட்ட குக்கு வித் கோமாளி ஆரம்பிச்சு 15 வாரங்கள் கடந்து போயிடுச்சு. அதாவது பாதி கடந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இப்பதான் டாப் குக்கு, டூப்பு குக்கியே லான்ச் பண்ண போறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில மிந்த விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, இப்ப குக்கு வித் கோமாளியில பல கன்டென்ட்ட புதுசா அறிமுகப்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில கோமாளி செலக்ஷனா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் குடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே புதுசா தான் குடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குக்குங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இன்கிரீடியன்ட்ஸ குடுத்துருக்குறாங்க. அந்த வகையில யார் யாருக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தகுமாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடுத்திருக்கிறதுல எதை வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தகுமார் மீனை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுமிதா கருங்கோழிய செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சபானா சிக்கனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிரியா ராம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறால செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ராஜுபாய் கணவாய வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம உமீர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறது தெரியும். மட்டன் ஆட்டுக்கறிய செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசி இடத்துல நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் இருந்தாங்க. அவங்க வெஜிடேரியன் மட்டும் தானே பண்ணுவாங்க. அதனால அங்க இருந்த ஒரே ஒரு வெஜிடேரியன் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர். அதை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு இன்னும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் அங்க காய்கறி இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே இதை வச்சு நீங்க சமைச்சுக்குங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க என்ன எடுத்திருக்காங்களோ அதுக்கு தேவையானதை தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு எப்படி சமைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுல வேறையா நாளைக்கு ஒரு எலிமினேஷன் வேறையா நடக்க போகுது. யாரு எலிமினேஷன் ஆக போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.